அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். அதாவது நிறையா பேத்துக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. என்கிட்ட கூட கேட்டிருக்கீங்க, கமெண்டில் பார்த்தேன். ஒரு தசை முடியும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இன்னும் என்கிட்ட நேரில் பார்க்க வர்ற கிளைண்ட்டுகள் கூட நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. இல்லை, இந்த மாதிரி ஒரு ஜோசியிட்ட போனேன், அவங்க சொல்கிறாங்க தசை முடிய போகுது, தசாவிடுதி நடக்கு, ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க, வண்டி வாகனத்தில் விபத்துக்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்களே, அதான் அதை பற்றி உங்களை கேட்க வந்தோம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரி, தசாவிடுதி அப்படின்னா முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த தசாவிடுதியில் அப்படி உண்மையிலேயே பயப்படக்கூடிய அளவுக்கு பிரச்சனை நடக்குமா, இல்லை தசாவிடுதி எப்படி கடந்து போகலாம், தசாவிடுதி ரொம்ப இம்பார்ட்டன் ஆனதா அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொஞ்சம் ரத்தின சுருக்கமாக தெளிவாகவே சொல்கிறேன். சரிங்களா? தசாவிடுதி அப்படிங்கிறது ஒரு தசை முடிய போகிற தருவாய். இதை 11 மாத கால இடைவெளி நம்ம ஜோதிட புஸ்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு தசை முடிய போகிறதுக்கு 11 மாதத்துக்கு முன்னாடியே அதனுடைய பவரை செய்யாது, அது வேலை செய்யாது. இப்போ உதாரணத்துக்கு குரு தசையோ சனி தசையோ நடக்கு அப்படின்னா, அந்த சனி தசை முடிய போகிற தருவாயில் சனி தசை மொத்தம் 19 வருஷம், குரு தசை 16 வருஷம், இப்படி மிகப்பெரிய நீண்ட திசைகள் இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி மிகப்பெரிய திசைகள் அந்த திசை முடிய போகிற தருவாயில் கடைசி 11 மாதம் அதற்கு பவர் இருக்காது, அது வேலை செய்யாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது 11 மாதம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எல்லா கிரகத்துக்குமே 11 மாதம் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை ஷார்ட்டாக ஒரு மைண்டில் வைக்கிறதுக்காண்டி 1 வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் 1 வருஷம்னு நினைவில் வச்சுக்கிட்டாலும் சரி, அல்லது 11 மாதம் அப்படின்னு உங்களுடைய மைண்ட் செட்டில் எப்படி வச்சுக்கிறீங்களோ அப்படி வச்சுக்கோங்க. 1 வருஷம் 11 மாதத்துக்கு என்ன 1 மாதம் டிஃப்ரெண்ட்டு. சரி, அப்போ இந்த தசாபுத்தியில் எல்லா திசைக்குமே அந்த 11 மாதம்தான் தசாவிடுதி கணக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இல்லைங்க. இன்னும் சொல்லப்போனால் அனுபவத்தில் கூட இந்த 11 மாதம் அப்படிங்கிறது கூட அதுலேயும் கம்மியாக தான் வருது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் சூரிய தசை 6 வருஷம், செவ்வாய் தசை 7 வருஷம், கேது தசை 7 வருஷம். இந்த மாதிரி தசைகள் ஃபுல்லாமே ஒரு குறிப்பிட்ட, அதாவது மிக குறைந்த வருடங்கள் தான் அந்த மனிதனுக்கு அந்த கிரகங்கள் ஆட்சி செய்யுது. அதாவது அந்த தசையினுடைய கால அளவுகள் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஒரு மனிதருக்கு சூரிய தசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த சூரிய தசை நடக்கணும் அப்படின்னா அவங்க கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த மாதிரி 3 நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஆரம்பத்திலே சூரிய தசை நடப்பில் முடிஞ்சிடும். ஒருவேளை பரணி நட்சத்திரத்திலேயோ அல்லது பூராடம் நட்சத்திரத்திலேயோ அல்லது பூரம் நட்சத்திரத்திலேயோ பிறந்திருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு சுக்கிரதசை முடிஞ்சதுக்கப்புறம் தான் சூரிய தசை ஆரம்பிக்கும். இப்போ உதாரணத்துக்கு சுக்கிரதசை மொத்தம் 20 வருடம், முழுமையாக பார்க்க போனீங்க அப்படின்னா மொத்தம் 20 வருடம். அப்போ சூரிய தசை சுக்கிரதசை எத்தனாவது பாதை, அதாவது அந்த பாத ரீதியாக தசைகள் கூடுதல் குறைவு ஏற்படும். இப்போ 1ஆம் பாதத்தில் பிறந்தால் முழுமையாக 20 வருஷம் அப்படி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. அந்த நேரத்தின் கணக்கிட்டு 19 வருஷம், 5 மாதம், 27 நாள், இப்படி தான் அந்த ஜோதிடத்துக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது. அதெல்லாம் கணக்கெலாம் கூட்டி அவங்க கற்பத்தில் செல் நீக்கி இருப்பு போக, அதாவது கற்பத்தில் கடந்தது போக இருப்பு வருடம் இவ்வளவு எழுதுவாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய திசைகள்லாம் நீங்கள் பார்க்கணும். அப்போ ஒரு மனிதனுக்கு சுக்கிர தசை முடிஞ்சதுக்கப்புறம் சூரிய தசை ஆரம்பிக்கணும். அந்த சூரிய தசை மொத்தமே 6 வருஷம்தான். அப்போ 6 வருஷமே ஒரு மனிதனுக்கு தசாகாலங்கள் நடத்தக்கூடிய அந்த சூரிய தசை, அந்த சூரிய தசை முடிய போகுது அப்படின்னா, அந்த சூரிய தசை முடிவில் 11 மாதம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சுக்கிர புத்தியே கரெக்டாக சூரிய தசையில் சுக்கிர புத்தியே 1 வருஷம்தான். அப்போது சுக்கிர புத்தி முழுவதுமே பலன் தராதா, பலன் கொடாதா, அல்லது அந்த சூரிய தசையில் சுக்கிர புத்தியே மோசமானதானா, ஏன்னா தசாவிடுதியே வந்துடுமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதுதான் இல்லை. இந்த மாதிரி அதாவது மிக நீண்ட தசைக்கு தான் 11 மாதம் ஆனால் 11 மாதம் அப்படிங்கிறது பொதுவாக தான் கொடுத்துருக்காங்க ஜோதிட புஸ்தகத்தில். இந்த தசைக்கு இப்படின்னு அவங்க கொடுக்கல. அதனால் நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லியிருந்தேன். அதாவது அதிகமான வருடங்கள் கொண்ட கிரகத்துக்கு தான் 11 மாதம் நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாம். குறைவான வருடங்கள் கொண்ட தசைக்கு 3 மாதம் 18 நாட்கள் இதுதான் கணக்கு. அதாவது சூரிய தசைக்கு தசாவிடுதி பார்த்திங்க அப்படின்னா 3 மாதம்தான். சுக்கிர தசை கடைசி சூரிய தசை சுக்கிர புத்தி நடக்கு. அந்த நேரத்தில்
அதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது ஒரு பயம் இருக்குது, நாங்கள் ஒரு கல்யாணம் பண்ண போகிறோம், அல்லது ஒரு பொண்ணை உறுதல் பண்ண போகிறோம், அல்லது நாங்கள் வீடு கட்ட போகிறோம், இப்படியெல்லாம் நீங்கள் ஏதாவது ஒரு சுபகாரியங்களை செய்ய போகிறீங்க அப்படின்னா, அப்பம்போது உங்களுக்கு ஒரு தசாவிடுதி நடக்குது, இல்லை தசாவிடுதி ஆரம்பிச்சிருச்சு, இதனால் எங்களுக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட காமிச்சு, அந்த ஜாதகத்தில் அடுத்து வரக்கூடிய திசைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ அதற்குண்டான பலன் எப்படி இருக்குது அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த காரியத்தில் இறங்கலாம். இன்னும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இந்த தசா விடுதி அதுக்கு அடுத்த இன்னொரு பாயிண்ட் வந்து தசா சந்தி அப்படிங்கிறாங்க. ஒரு திசையினுடைய முடிவிலையும் அடுத்த திசை ஆரம்பிக்கும் போதும் வந்து மிகப்பெரிய நல்ல பலன்களை அந்த ஜாதகர் பெற முடியாது அப்படிங்கிறாங்க. ஒரு திசை முடிய போதும் சரி, அந்த திசை ஆரம்பித்தாலும் சரி, அந்த குறிப்பிட்ட அந்த மாத காலங்கள் வந்து அந்த ஜாதகருக்கு அந்த கிரகத்தால் ஏற்படக்கூடிய, நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, அந்த கிரகத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகளோ தீமைகளோ, 8 குடை திசையாக இருந்தால் தீமை, 5 குடைய 9 குடைய திசையாக இருந்தால் நன்மை, சரிங்களா? அந்த தசாநாதன் உங்களுக்கு தரக்கூடியது நல்லதா கெட்டதா, அது எந்த அளவு கொடுக்குது, அதெல்லாம் வந்து ஜாதகத்தை பார்க்கும்போதே வந்து ஜோசியர் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அப்போ அந்த கிரகம் வந்து நல்லதோ கெட்டதோ உங்களுக்கு செய்ய போகுது, சரிங்களா? அது வந்து அந்த செய்யக்கூடிய அந்த பலனை வந்து அந்த தசா விடுதிலையும் தசா சந்திலையும் தராது. இதுதான் பலன். சரி, அப்போ தராதுன்னு சொல்லுதீங்களா, அப்போ நெகட்டிவான பலன் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெகட்டிவான பலன் நடக்கும்னு சொல்கிறதுக்கு நீங்கள் அடுத்த பாயிண்ட் என்ன பார்க்கணும்? நெகட்டிவான பலனா, அதாவது நல்ல பலனா கெட்ட பலனா என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த சாதகருக்கு, நீங்கள் எந்த சாதகருக்கு பார்க்குறீங்களோ அந்த ஜாதகருக்கு ராசியை பாருங்கள், தற்கால கிரகநிலை அவருக்கு எப்படி இருக்குது அதுக்குத்தான் சொல்கிறோம். இப்போ என்ன அவருக்கு இப்போ நம்ம உதாரணத்துக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு 7 நாட்டு சனி நடக்கு, அஷ்டம சனி நடக்கு அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? இப்போ எந்த ராசிக்காரங்களுக்கு 7 சனி நடக்கு? மீன ராசிக்காரங்களுக்கு விரயச்சனியும், கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்மச்சனியும், மகர ராசிக்காரங்களுக்கு போக்குச்சனியும், கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனியும், சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டச்சனியும், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இது வந்து கோச்சார பலன்கள். இந்த கோச்சார பலன்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கோச்சார பலன்கள் மிக மோசமாக இருக்குதா? கோச்சார பலன்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, சனியையும் குருவையும் மையமாக வச்சு பாருங்கள். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ராகு கேதுவும் எடுத்துக்கலாம், வேண்டான்னு சொல்லலாம். ஆனால் இதுக்குள்ளே உங்களுக்கு வந்து கோச்சார பலன்கள் அடப்பட்டுரும். சனி தசை வந்து, அதாவது இந்த 7.5 நாட்டு சனி வந்து 7.5 வருஷம், அஷ்டம சனி 2.5 வருஷம். இதுக்கு உள்ளேயே கோச்சார பலன்களில் குருவையும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ராகு கேது பெயர்ச்சி பலன் கோச்சாரத்தில் எப்படி இருக்குது, செவ்வாய் சுக்கிர புதன் சூரிய பலனுக்கு எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்க்குறது வந்து அது தேவையில்லை. ஏன்னா வந்து சூரியனும் சுக்கிரனும் அந்த புதனும் வந்து மாதத்துக்கு ஒரு முறை வந்து பெயர்ச்சி ஆகிடுவாங்க. அப்போ மாதத்துக்கு ஒரு தடவை பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகங்களை பற்றி உங்களுக்கு நமக்கு கவலை இல்லை. வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய சனி குரு இந்த மாதிரி கிரகங்கள், ராகு இது கூட அடுத்த அது வந்து கிரகங்களாக பாவிக்கலை. எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த வீட்டு அதிபதியை போல தான் அவங்க பலந்துருவாங்க. அதனால் நீங்கள் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய, முக்கியமாக கிரகங்கள் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனிக்கும் குருவுக்கும் கோச்சாரத்தில் முக்கியத்துவம் கொடுத்து அது எந்த ஜாதகருக்கு நீங்கள் பலன் பார்க்க போகிறீங்களோ அந்த ஜாதகருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நேரத்தில் நல்லது செய்யலாமா கெட்டது செய்யலாமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துவிடும். இப்போ உதாரணத்துக்கு கெட்ட பலன்கள் நடக்கணும் அப்படின்னா 7 நாட்டு சனியும் அஷ்டமத்து சனியும் ஒரு மனிதனுக்கு நெகட்டிவான சாதகமற்ற பலன்களை அந்த சாதகருக்கு கட்டாயம் தந்தே தீரும். இந்த மாதிரி நேரத்தில் அதாவது ஒரு தசை விடுதியோ அல்லது தசா சந்தியோ ஒரு தசை முடியக்கூடிய அந்த தருவாயில் இருக்கிறாங்களா அல்லது ஒரு தசை ஆரம்பித்து அந்த தருவாயில் இருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடணும். அப்படி பார்த்துக்கிட்டு அந்த ஜாதகருக்கு தற்கால கிரகநிலையில் 7 நாட்டு சனியா அஷ்டமத்து சனியா, அதாவது இப்போதைக்கு உள்ள கோச்சார பலன்கள் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் முடிவு பண்ணுவது ரொம்ப நல்லது. சரிங்க, நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டோம். அதாவது வந்து கோச்சார பலன் பார்த்தாச்சு, நல்லா இருக்குது. தசா விடுதி முடிஞ்சு போச்சு, ஒரு தசை ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் அது நல்ல தசை தாங்க, அப்போ பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் என்ன சம்பவங்கள் பண்ண போகிறீங்க, அதற்கு உண்டான கிரக நிலைகள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அதை நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு இதற்கு மேலே இன்னொருத்தர் கேட்கலாம், அதாவது வந்து எங்களுக்கு 8 கூடிய தசை தான் ஆரம்பிக்கு. அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தருக்கு வந்து 8 கூடிய தசை ஆரம்பிச்சிருக்கும், தசா சந்தி அதுக்கு பேர், சரிங்களா?
8 தசை ஆரம்பிச்சிருக்கும், அல்லது 6 தசையை கூட ஆரம்பிச்சிருக்கலாம். லக்கணத்திற்கு அவயோக கிரகம்னு சொல்லக்கூடிய அல்லது கெட்ட பலன்களை தரக்கூடிய கிரக திசைகளே உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கலாம். கோச்சார பலன்கள் எங்களுக்கு 7.5 நாட்டு சனி இல்லை, அஷ்டம சனி இல்லை. ஆனாலும் எங்கள் ஜோசியர் சொல்கிறாரு, சிம்ம ராசிக்கு கண்டச்சனி நடக்கு, இப்போ எதுவும் பண்ண வேண்டாம் சொல்கிறாரு அப்படின்னு உங்களை சொல்கிறாங்களா? நல்ல தசை 8 தசை 6 தசையாகவே இருந்தாலுமே அந்த தசாநாதன் உங்களுக்கு சாதகமான பலனை தரக்கூடிய இடத்துல இருக்கிறாரா அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும். அப்போ சாதகமான, அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு கெட்ட கிரகம் கூட அந்த சாதகருக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை தருவதற்கு வாய்ப்புகள் உண்டான்னு கேட்டிங்கன்னா, நான் அடிக்கடி சொல்கிறேன், வாய்ப்புகள் உண்டுன்னு. அது ஜாதகம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த விதிகள் எல்லாமே புரியும். இப்போ மகர லக்கணத்திற்கு வியாழன் நன்மையை தர இயலாதவர் தான். வியாழன் இயற்கையிலே சுபகரகமாக இருந்தாலும் இல்லை, இந்த ஒரு விதியை நான் இந்த இடத்துல சொல்லிக்கிடுதேன் அப்படின்னா தான் உங்களுக்கு அதை கொஞ்சம் எளிதில் புரிஞ்சுக்கிட முடியும். அதாவது மகர லக்கணத்துக்கு குரு 3ஆம் வீட்டுக்கும் 12ஆம் வீடு, அதாவது 2 வீட்டுக்குமே 2 கெட்ட வீடுகளுக்கு அதிபதியானவர் வியாழன் மகர லக்கணத்திற்கு. அப்போ மகர லக்கணத்திற்கு வியாழன் நன்மையை செய்யக்கூடிய இது அமைப்பு ரொம்ப கம்மி. அப்போ மகர லக்கண ஜாதகக்காரங்களுக்கு வியாழன் நன்மையை செய்யணும் அப்படின்னா வியாழன் வக்கரத்தில் இருந்து திரிகோணம் ஏறலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வியாழன் வக்கரம் பற்றி திரிகோணம் ஏறலாம். இயல்பாகவே அவர் திரிகோணம் ஏறி இருக்கார் அப்படின்னா அது ஒரு வகையில் குத்தந்தான், ரைட்டு. அதுக்கு அடுத்து வியாழன் எப்படி இருந்தால் நன்மையை செய்வார்? 10ஆம் வீட்டில் சுக்கிரனுடைய துலாம் ராசியில் இருக்கும் பொழுது வியாழன் மிகப்பெரிய கருதலை தரமாட்டார். அங்கே வேலன் பகைன்னு நீங்கள் எடுப்பீங்க. உண்மைதான், நானும் ஆட்சி உச்சம்னு சொல்ல, நானும் பகை தான் சொல்லுதேன். இதுதான் இந்த விதி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நீங்கள் ஆஸ்ட்ராலஜி கிளாஸ் படிக்கும்போது அவங்களுக்கு ஏன்னு புரிய வரும், சரிங்களா? அது ஒரு பெரிய பாடம். அது உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்கள் கிளாஸ் சேர்ந்து படிங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும் ஏன் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி ஒரு லக்கணத்திற்கு கெடு பலன்களை தரக்கூடிய கிரகமான அந்த கிரகம், இப்போ நான் மகர லக்கணத்துக்கு சொன்னது போல் கடக லக்கணத்துக்கு 3 12ஆம் வீட்டு புதனோ, அல்லது மேச லக்கணத்திற்கு 3 6ஆம் வீட்டு அதிபதியான புதனோ, அல்லது விருச்சிக லக்கணத்துக்கு 8 11ஆம் வீட்டு அதிபதியான புதனோ, அல்லது கும்ப லக்கணத்திற்கு 6ஆம் வீட்டு அதிபதியான சந்திரனோ, இந்த மாதிரி அதான் நான் சொல்லக்கூடிய இந்த லக்கணத்துக்கு பாருங்கள், இவ்வளோ நேரம் சொன்ன பார்த்தீங்களா, இது அத்தனையுமே சாதகருக்கு, அந்த ஜாதகருக்கு, அந்தந்த லக்கணக்காரங்களுக்கு நன்மை தர இயலாத கிரகங்கள். அப்போ இந்த கிரகத்தினுடைய தசை அல்லது இந்த கிரகத்தினுடைய தசா விடுதியோ தசா சந்திப்போ நடக்குது. அப்போ கோச்சாரம் கூட எங்களுக்கு நல்லா தான் இருக்குது, அப்போ பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த தசாநாதர்கள் எப்படி இருக்கிறாங்க, என்ன பலனை தரக்கூடிய நிலைமையில் இருக்கிறாங்க, சரிங்களா? ஏன்னா நான் இப்போ சொன்னது எல்லாமே புரியும், ஆனால் ஜாதக பலன் பார்க்குறது உங்களுக்கு தெரியாதுங்க. நான் அதுக்கு தான் என்னுடைய முந்தின வீடியோக்குள்ள நிறையா கொடுத்துருக்குறேன். நீங்கள் இப்போ ஒரு வரியில் கேட்டுட்டீங்க, அதாவது தசா விடுதியில் எச்சரிக்கை இருக்கணுமா, கெடுதலை தருமா கேட்டுட்டீங்க. நான் தான் சொல்கிறேனே, கெடுதலை தரக்கூடிய கிரக நிலைகள் உங்களுக்கு இருந்தால் தான் தரும். கட்டாயம் தசா விடுதியில் கெடுதலை தரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வாய்ப்புலாம் அப்படிலாம் இல்லை, ரொம்ப கிடையாது. ஆனால் தசா விடுதியில் கோச்சார பலன்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆகணும். எனக்கு அஷ்டம சனி இல்லை, 7.5 நாட்டு சனி இல்லை, ஆனால் தசா விடுதியில் நான் பாதிக்கப்பட்டேன், எனக்கு தசா சந்திப்பு ஆரம்பிக்கும் போது நான் பிரச்சனைக்கு உண்டானேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அந்த தசாநாதன் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை தரக்கூடிய நிலைமையில் இருக்காருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதை முதல்ல தெரியணும். சாதகம் அப்போ உங்களுக்கு சாதகமான நிலைமையில் இருக்கா, அந்த முடியக்கூடிய கிரகத்துலேயும் அதுக்கு அடுத்து ஆரம்பிக்கக்கூடிய கிரகத்துலேயும் நேரங்கள் எப்படி இருக்கும் பார்த்துக்கிட்டு தாங்க நீங்கள் ஒரு தெளிவான நிலைக்கு வரணும். நான் மறுபடியும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன், தசா விடுதியிலையோ தசா சந்தியிலையோ பிரச்சனை கிடையாது. அது எப்படிப்பட்ட தசை அப்படிங்கிறது நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். மிக நீண்ட தசையா குறுகிய தசையா? மிக நீண்ட தசைக்கு 11 மாதம் சொல்லியிருக்கிறாங்க. 11 மாதமாக இருந்தாலும் சரி, 3 மாதமாக இருந்தாலும் சரி, அப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகளில் கோச்சார நிலை என்ன, எல்லாத்தையும் சிறுதிக்கு பார்த்து தான் ஒரு மனிதனுக்கு ஒரு தசை முடியும் போது பிரச்சனையை கொடுக்குமா, அது தசா விடுதியில் சேட்டை பண்ணுமா பண்ணாதாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கிட முடியும், சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் ஜோதிட ரீதியான வேறு சில பலன்களோடு உங்களை நான் சந்திக்கிறேங்க. வணக்கம், வாழ்க வளமுடன்.